தேவையான பொருட்கள்: மேகி ஒரு பாக்கெட், வெங்காயம் 2 மெல்லியதாக நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, பூண்டு 3 பல், காஞ்ச மிளகாய் 1, முட்டை 2, உருளைக்கிழங்கு 1 சின்ன துண்டுகளாக நறுக்கியது, எண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. செய்முறை: முதலில் முட்டையும் உருளைக்கிழங்கையும் சற்றே எண்ணெய் விட்டு வேக வைத்து தனியாக எடுத்து வைக்கவும். அடுத்ததாக காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி சேர்த்து மிக்ஸியில் நன்றாக அரைத்து வைக்கவும். இப்போது ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து சூடானதும் எண்ணெய் சேர்க்கவும். அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து சிறிதளவு உப்பு போட்டு நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வெந்ததும் அரைத்த தக்காளி கலவையை சேர்க்கவும். இப்போது மேகி பாக்கெட்டை உடைத்து மசாலா பாக்கெட்டையும் வெட்டி சேர்த்து நன்றாக கிளறவும். பிறகு வேக வைத்தது உருளைக்கிழங்கு மற்றும் முட்டையை சேர்க்கவும். இதனை மெதுவாக கிளறி மூடி வைத்து 2 நிமிடம் குறைந்த தீயில் வேகவிடவும். பிறகு அடுப்பை அணைத்து சூடாக பரிமாறவும். முடிவு: சூப்பரான சுவையான மேகி முட்டை குருமா ரெடி. அவேர்னஸ்: இதை அடிக்கடி உண்ண வேண்டாம்.